நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சிலர் இணைந்து பழங்குடியின மொழிக்கான அகராதியை தயாரித்து வருகின்றனர். மொழியை மட்டுமின்றி அடையாளங்களை காக்கும் முயற்சியாகவும் இதனை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். உள்ளங்கைக்குள் உலகத்தை சுருக்கிவிட்ட தற்போதைய நவீனத்தின் பெரும் பசிக்கு எத்தனையோ மொழியும் அதன் வழியாக இனமும் இரையாக்கப்படுவது இயல்பான ஒன்றாகவே ஆகிவிட்டது. வனப்பகுதியிலிருந்து துரத்தப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த பழங்குடியின மக்களின் பேச்சும் மொழியும் அவர்களது வாழ்வைப் போலவே வடிவத்தை இழந்த அவலமும் கூட அத்தகைய அடையாள அழிப்பில் ஒன்றுதான். இதனை உணர்ந்த கோத்தகிரியில் உள்ள பள்ளி ஆசிரியைகள் இருவர் இணைந்து பழங்குடியின மொழிக்கான அகராதியை உருவாக்கி அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எங்கள் பள்ளியில் நாங்கள் ஒரு பழங்குடி அகராதி ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த அகராதி பார்த்தீங்கன்னா நீலகிரியில் வசிக்கிற ஒரு 8 வகையான பழங்குடியின மக்களோட மொழியில் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழங்குடி மொழிகள் நிறைய அழியிற நிலைமையில் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா பல குழந்தைகள் இப்போ தமிழ் தான் பேசுகிறாங்க. எல்லாமே என்ன ஆகுதுன்னா மருகி போய் எல்லாமே ஒரு ஜென்ரலாக தமிழ் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. நீலகிரி மாவட்ட பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் பேசும் பல்வேறு ஆதிவாசி மொழிகள் தற்போது திரிந்தும் தேய்ந்தும் போனதாக கூறும் ஆசிரியைகள், இதனால் அந்த குழந்தைகளுக்கு தாய்மொழியும் மறந்து பிற மொழியை கற்கும் திறனும் குறைந்து விட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர். அதே மாதிரி இளம்நிலை கற்றல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தமிழ் படிக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால நிறைய ட்ராப் அவுட் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கற்றல் முறையை எளிதாக்குறதுக்காகவும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய உறவு முறையை உறுதிப்படுத்துறதுக்காகவும் நம்ம பழங்குடி ஆதிகால மொழியை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த நோக்கத்தோடு தான் இந்த அகராதியை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். கோத்தர், தோடர், இருளர், குறும்பர், பனியர் மற்றும் காட்டுநாயக்கர் என்ற 6 பண்டை பழங்குடியின சமூகத்தின் மொழியையும் பண்பாட்டையும் மீட்டெடுப்பதே தங்களது இந்த முயற்சியின் இறுதி இலக்கு என்கின்றனர் அருகி வரும் இனத்தின் அடையாளத்தை காக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டுள்ள அகராதி தயாரிக்கும் குழுவினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான்சன்.